என்ன ஒரு புகையா இருக்கு? என்ன இடம் இது? நீ எதுக்கு எங்களை இங்க சமன் பண்ணாம இங்க சமன் பண்ணிருக்க? கண்ணை திறந்து பாரு, இதுதான் நீ பிள்ளை. நீ இதுக்கெல்லாம் கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். நீ இப்படி பண்ணதுக்கு நான் உன்னை கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன். அதுக்கு நீ உயிரோட இருக்கணும். இது எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும். காமாட்சி, சுனாடி பாட்டிய பத்திரமான இடத்துக்கு கூட்டிட்டு போ. நான் இப்போ சேஜ் மட நல்லா கத்துக்கிட்டேன். எல்லாரும் சக்கராவையும் என்னால நல்லா உணர முடியுது. கக்காசி சென்சேவை காணோம். அவரை எதுவும் மிஷின் கண்டுபிடிங்களா? புரிஞ்சுது. கண்டிப்பா உன்ன மாதிரி ஆளுக்கு அவர் சென்சேவா இருந்திருக்க மாட்டாரு. நீ இங்க இருக்கிற அமைதியை கெடுத்துட்ட. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன் வாயை மூடு. நாம முதல்ல ரிலேகன்களுக்கு இடையில உள்ள தொடர்பை கட் பண்ணணும். எனக்கு புரிஞ்சது. தயாராகிறீங்களா? வா. வா பார்த்துடலாம். என்னால இன்னொரு தடவை தான் செய்தி முடிக்க முடியும். நான் அப்பையிலே அவனை கொண்டுட்டேன்னு நினைச்சேன். அப்ப நான் ஏதாச்சும் பண்ணி பெயினுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தகவல் அப்ப அந்த பெயினை நெருங்க முடியும். அதை நான் ஸ்மோக் பொம்மை வச்சு பண்றேன். சேஜ் ஜிப்சு ரசிங்கந்தரேஜ். அவன் என்ன ஜிப்சு பயன்படுத்தினான்? எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா அது பேயோட தாக்குதல் பவரா தான் இருக்கும். அதான் எவ்வளவு சக்தியா இருக்கு. அப்புறம் எதுக்கு அவன் மறுபடியும் அதை பயன்படுத்தாம சும்மா இருக்கான்? இல்ல இன்னும் ஒரே ஒரு சேடக்குள்ள நினைச்சிருக்கு. உன்னால ஒரு வட்டம் சேஜ் மோட் யூஸ் பண்ண முடியும். என் சக்தி ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. என்னால எவ்வளவு தாக்கு பிடிக்க முடியும் தெரியல. நீங்க ஏன் உங்களோட கெஞ்சட்சி மேல பயன்படுத்தக்கூடாது?
நாங்கள் யாரும் இவ்வளவு நேரம் யாருக்குள்ளே சண்டை போட்டதே கிடையாது. யூனிவர்சல் பாய். கவலைப்படாத, நான் உன்னை கொல்ல மாட்டேன். முடிக்க வந்து நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. உன் கணக்கு தப்பு. நான் நினச்சது நடக்க போகுது. உன்னை விட மாட்டேன். உனக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படிலாம் பண்ற? சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் திடீர்னு தான் நடக்கும். அதுக்கான காரணம் லேட்டாக தான் தெரியும். நீ என்கிட்ட நான் ஏன் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். சில என்ன பண்ணணும்னு நினச்சா அதை தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அமைதி மட்டுமே இருக்கிற ஒரு உலகத்தை உருவாக்க போகிறேன். ஒரு ஊரை அழிச்சு ஊர் மக்கள் எல்லாரையும் கொண்டிருக்க. உனக்கெல்லாம் உலக அமைதியை பத்தி பேச தகுதியே கிடையாது. உண்மையான அமைதி என்னன்னு தெரியாத மக்களுக்கு அந்த உலகத்தில் வாழ தகுதியே கிடையாது. நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்றும் புரியல. சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பலியாகுது. ஆசைப்பட்ட மாதிரி அமைதியை மறக்கணும்னு நினைச்சோம். ஆனால் இப்போ பிடிச்சவனை இழந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களால நமக்கு ஏற்பட்ட அந்த வழியை முன்னோட நிலையத்தை கேட்க வைக்குது. அவங்க நீதிக்காக சண்டையை செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் சண்டை காலடைவில் அவங்களுக்கு வழிவாங்கிறத மாற்றுது. இந்த நெஞ்ச உலகத்தில் ஒவ்வொருத்தரும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் பழிவாங்க நினைக்கும் போது உங்களால் எப்படி அமைதியை உருவாக்க முடியும்? இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எல்லா டெய்லி பீஸ்டையும் பயன்படுத்தி ஒரு டெய்லி பீஸ்டை பணம் உருவாக்கி ஒரு அமைதியான உலகத்தை உருவாக்குவேன். அந்த உலகத்தில் மக்களுக்கு நடுவில் அமைதி மட்டும்தான் இருக்கும். இது ஒன்று மட்டும்தான் அமைதிக்கான ஒரே வழி. எப்போ மக்களுக்கு நடுவில் அமைதி வருதோ அப்போதான் மக்களுக்குள்ள இருக்கிற பழிவாங்கணுங்கிற எல்லாம் அவங்களை விட்டு போகும். அதுக்கப்புறம் அந்த அமைதியின் கடவுள். இதை யார் தடுக்க வந்தாலும் நமக்கு வழி நான் இல்லைன்னு காட்டுவேன். ஆனா இந்த மாதிரியான அமைதியே கிடையாது. இது ஒரு முட்டாள்தனம். ஆனால் மக்களுக்கு நடுவில் அமைதி திரும்ப வருது. அவங்களோட பழிவாங்கிற எண்ணமும் அழிஞ்சு போகுது. குறிப்பாக யாரையும் இருக்க மாட்டாங்க. நீ ஏற்கனவே அதிகப்படியான சக்கரவை பயன்படுத்திட்டு செஞ்சு ஆசைப்பட்ட மருந்து உலகத்தில் அமைதி திரும்ப கொண்டு வருவேன். ஜிரையா சென்சே அந்த நாள் வரும் நம்பினாரு. அது எப்போனா மக்கள் ஒருத்தரை நம்பும் போது மட்டும்தான். நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், உன்னோட சாவு மக்கள் அமைதி நோக்கி கூட்டிட்டு போகும். நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தப்பிக்கவே முடியாது. சரியா பாவம் அந்த மாதிரி அமைதிக்காக தான் உயிரை விட்டாங்க. உன்னால